வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நெறைய வீட்ல ரிமோட் காணோன்ற சண்டையே நடக்கும். எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க வீட்ல நான் ரிமோட்ட காணாம போட்டுருவேன். இல்ல தொலைஞ்சு போயிரும். நான் அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிரும். அது மட்டும் இல்லாம ஏதாவது சீரியல் திடீர்னு உங்க வீட்ல ஏதாவது சீரியலோ, இல்ல படமோ ஏதாவது ஓடும்போது, திடீர்னு ரிமோட் தேடும்போது கிடைக்காது. அந்த மாரி டயத்துல சில பேர் ரிமோட்ட உடைச்சுட்டு, ரிமோட் வாங்குறதுக்கு காசு இல்லாம கூட சில பேர் இருப்பாங்க. சில பேர் தான் நான் சொல்றேன். ஓகே. அவங்கலாம் இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணலாம். அவங்கட்ட ஒரு ஆண்ட்ராய்டு இருந்தா மட்டும் போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ஒரே ஒரு ஆப் தான் Play Storeலயே அவைலபிளா இருக்கும். அந்த ஆப்பு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரிமோட் கண்ட்ரோல் தான் அந்த ஆப்போட பேரு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீனிஃபைக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுதான் அந்த ஆப்பு. பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்கேவும். இது எல்லா ரிமோட்டுக்கும் அதாவது எல்லா ரிமோட் கண்ட்ரோலுக்கும் செட் ஆகும். அதாவது டி டிவிடி, சிடி, ஃபேனு, அதாவது வயர்லெஸ் ஃபேனு, வைஃபை டிவைஸு இது மாதிரி எதுக்குனாலும் இது செட் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஓப்பன் பண்ணி மெனு இப்படி தான் வரும். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் இங்கேயே கட் பண்ணிட்டேன். எப்படி நான் எங்கள் டிவிலேருந்து எப்படி யூஸ் பண்ணுறது நான் போட்டு காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கட் பண்ணுறேன். அடுத்த இதை நான் எங்கள் டிவியோட டேரெக்டாக நான் போடுற மாதிரி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பிக்சர் வியூ போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, என்னோடது எஸ்சிவி செட்டப் பாக்ஸு. எஸ்சிவியோட செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிமோட்டை கூட உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் ரிமோட்டு, எங்கள் எஸ்சிவியோட ரிமோட்டு. பார்த்தீங்கன்னா, நான் சேஞ்ச் பண்ணி கூட காமிக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் ரிமோட்டு. இது உங்களுக்கு முன்னாடியே நான் வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ரிமோட் இங்கே தான் இருக்குது. நான் ரிமோட்டை எடுக்கலை. இது உண்மையான வீடியோ தான், ஃபேக் வீடியோவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூ வில் பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டாப் பாக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது எனக்கு. ஓகே, நான் செட்டாப் பாக்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கம்பெனின்னு போடணும். நான் எஸ்சிபின்னு போட்டுக்கிறேன். எஸ்சிபின்னு கொடுத்துட்டேன். வந்துடுச்சு எனக்கு. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கிளாரிட்டி நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது 2 மெகா பிக்சல் கேமரா தான். யாருமே கேமரா தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இப்போ லெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். லெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஜஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே எஸ்ன்னு இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்குது. எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேரிட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். பேரிட் கொடுத்துக்கோங்க. பேரிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். பேனலில் எடுத்தோடனே பவர் ஆன் பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ரிமோட் இங்கே தான் இருக்குது. நான் ரிமோட்டை யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணுறேன். மியூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா மியூட் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, மியூட் ஆகுது. ஓகே, இப்போ நான் அன்மியூட் பண்ணுறேன். அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே, வேறு என்ன? ஓகே, இப்போ நான் நம்பர் டைப் பண்ணுறேன். எங்கள் இதுக்கு ஜி தமிழ் எடுக்கும். 134. பையன் நம்பர் டைப் ஆயிடுச்சு. ஓகே, சேனலும் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்து ஏதாவது ஒரு சேனல் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ 255 டைப் பண்ணுறேன். 55. பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆகும். கன்ஃபார்மாக வைப்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா மார்வல் ஹச்கியூ வந்துருச்சு. இது 100% ட்ரூ தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இது ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் ஒர்க் ஆகலை நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் ஒர்க் ஆகலை. வால்யூம் பட்டன் ஏன் ஒர்க் ஆகலைன்னு தான் தெரில. வால்யூம் ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இந்த சேனல் அப் டவுன் பட்டன்ஸ் அதுவும் வேலை செய்யலை. ஓகே, இப்போ நான் திரும்பி வேறு ஏதாவது சேனல் மாற்றி பார்க்குறேன். இப்போ 50 போடுறேன். 50 அங்கே வந்துடுச்சு. ஏன் சேனல் மாறிடுச்சு. அப்போ அதுலேருந்து ரிமோட் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிமோட் டச் பண்ணவே இல்லை. ஃபோன் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திரும்பி நான் அதே சேனல் பேக்கப் பார்க்குறேன். 255 தான் அந்த சேனலோட நம்பர். ஓகே, இப்போ நான் திரும்பி அதே சேனல் போயிட்டேன். 134. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 134 கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா சேனலுமே ஓப்பன் ஆகுது. பட் என்ன, வால்யூம் பட்டனும் இந்த பட்டனும் தான் வேலை செய்யலை. எக்ஸ்ட்ரான்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரான்ற ஆப்ஷன் செட்டுன்னு இருக்குது. இது இந்த பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, பேனல் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்க வரை நாங்கள் ஸ்பாட் டெக் கிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்துடும். இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான், எதுவுமே ஃபேக் வீடியோஸும் கிடையாது. ஃபேக் வீடியோ கிடையவே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன். எந்த டவுட்னாலும் நீங்கள் எந்த டயத்துலனாலும் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்க வரேன். நாங்கள் ஸ்பாட் டெக் கிங்ஸ். பாய்.